மறக்க முடியாத பாடல்கள், மறக்கப்பட்ட இசையமைப்பாளர்கள். இந்த இந்த பதிவுல தான் பார்க்க போறோம். 1980, 90 அந்த காலகட்டங்கள்ல 80, 90 காலகட்டங்கள்ல எந்த பாட்ட கேட்டாலுமே, இது இளையராஜா பாட்டு தான் அப்படின்னு நாங்களே முடிவு பண்ணிக்குவோம். அந்த மாரி தான். லப்பர் பந்து படத்துல சொல்லுவாரு பார்த்தீங்களா? ஒரு சீனு அதேதான். இந்த பாட்ட கேளுங்களேன். இது கண்டிப்பா நாங்க இளையராஜா பாட்டு அப்படின்னு தான் நினைச்சு நம்பிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லாவே நம்பிட்டு இருக்கோம். தென்றலிலே மிதந்து வந்த தேவ மங்கை வாழ்க. அப்புறமா தான் தெரிஞ்சுச்சு இது இசையமைப்பாளர் இளையராஜா பாட்டு கிடையாது. ராஜா ராஜா தான்பா. ராஜா ராஜா தான். இது தேவா பாட்டு. தேவா பாட்டும் கிடையாது. அப்ப இது யாருது அப்படின்னா, தேவேந்திரன் அப்படின்ற ஒரு அருமையான இசையமைப்பாளர். 80, 85 அந்த டைம்ல உள்ள வந்த ஒரு ஃபீல்டுக்குள்ள. அவர் போட்ட பாட்டுகள் பூராமே நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அவர் போட்ட படங்கள், அந்த படத்துல உள்ள பாடல்கள் எல்லாமே ஹிட்டு. செம்ம ஹிட்டு. எல்லாமே கேட்டோம்னா அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கும் பஸ் டிராவல் நீங்க வந்து இப்ப தேனி டு ஆண்டிப்பட்டி இந்த மாரி மதுரையிலேருந்து தேனிக்கு போறீங்க, இல்ல அந்த மாரி அவுட்டர்ல போறீங்க அப்படின்னா, இந்த சிட்டி பஸ்கள்ல கண்டிப்பா இந்த மாரி பாடல்கள் உண்டு. இந்த மாரி பாடல்கள் கேட்கும்போது நமக்கு ஒரு புதுவித அனுபவமா இருக்கும். அது அந்த பஸ் டிராவலுக்கு அந்த மாரி பாடல்கள்னு பெரக்கெடுத்து போட்டு பதிஞ்சு வச்சிருப்பாங்க. அதுல இளையராஜா பாடல்களோட சேர்ந்து இந்த பாடல்கள்லாம் வரும். பட் ஆனா நம்ம எல்லாத்தையும் மொத்தமாவே இளையராஜா பாட்டு தான் நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி தேவேந்திரன் அவரை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் தேவேந்திரன் அவர்கள். இவர் வந்து சங்கீதம் கத்துக்கிட்டு சென்னையில வந்து திருவொற்றியூர்ல டீச்சர் வேலை பார்க்குறாரு. மியூசிக் டீச்சரா அவர் ஸ்கூல்ல வேலை பார்க்குறாரு பள்ளிக்கூடத்துல. ஸோ அந்த ஸ்கூல் ஆண்டு விழாவுக்கு வந்தவர் டைரக்டர் ஆர் சுந்தரராஜன் அவர்கள். அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சிநேகிதம் ஏற்பட்டு போகும். அந்த ஃபங்க்ஷனை வச்சு அவரை பார்த்துட்டு பேசிட்டு கண்டிப்பா என்னுடைய அடுத்த படங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. பட் ஆனா அதுக்கான சூழல் சரியா அமையல. அந்த காலகட்டத்துல அப்பதான் மதரன் பிக்சர்ஸ் கோவை தம்பி அவர்கள் அவர் வந்து சந்திக்கிறாரு. அவருக்கு வந்து அப்போ ஒரு இளையராஜாவை தவிர்த்து இன்னொரு இசையமைப்பாளர் தேவைப்பட்ட காலகட்டம் அது. ஸோ அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவரு இவரை யூஸ் பண்ணிக்கிறாரு. படம் பேரு மண்ணுக்குள் வைரம். இந்த பாட்டை கேளுங்க. பொழுது விடிஞ்சிருச்சு பூவெல்லாம் மலர்ந்துருச்சு. அப்பப்புறம் டைட்டில் சாங் ரொம்ப முக்கியம். டைட்டில் ஒரு பாட்டு வரும். செம ஹிட்டா வரும். அது இளையராஜா பாட்டுல சொல்லவே வேணாம். நல்ல காலம் எட்டு வச்சு வருகுதுங்க. உங்களுக்கு நல்ல காலம் ஓடோடி வருது. அதுக்கு ஈக்குவலாவே போட்டிருப்பாரு இந்த பாட்டு. இந்த பாட்டுலாம் மலேசியா வந்து அருமையா பாடிருப்பாரு. டைட்டில் சாங்கு. இப்போ இந்த படத்துல வர ஒரு இந்த படம் வந்து முதல் படமே பாத்தீங்கன்னா சிவாஜி கணேசன் அவர்களுடைய படம். மனோஜ்குமார் தான் இயக்குனர். முரளி, ரஞ்சினி அவங்க எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. பெரிய ப்ராஜெக்ட் இந்த படம். ஆனா கிராமத்து படம். நல்லா ஒரு அருமையான ஸ்கோப் இருந்தது. இந்த படத்துல வந்து அவர் வந்து தன்னை நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காண்டிய பாட்ட பாட்டுகள் தான் வருது. தேவேந்திரன் போட்ட பாட்டுகள். இந்த பாட்டை கேளு. காதல் பாட்டு சூப்பரா இருக்கும். எஸ்பிபி வாய்ஸும் ஜானகியம்மா வாய்ஸும். பொங்கியதே காதல் வெள்ளம். சோக பாட்டு ஜாதி மல்லிகை அப்படின்னு ஒரு அருமையான பாட்டு. ஜாதி மல்லிகை நெஞ்சில சாஞ்சி. அடுத்தது நம்ம பார்க்க போற படம் பாரதி ராஜா வைரமுத்து இவங்க காம்பினேஷன்ல கடலோர கவிதைகள் இளையராஜாவோட சேர்ந்து அவங்க பண்ணி முடிச்ச படம். கடலோர கவிதைகள் படம் செம கிட்டு பாட்டு கிட்டு எல்லாம் அமர்க்கலமா ஓடி அந்த டயத்துல என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒரு அப்பதான் விரிசல் விழுக ஆரம்பிக்குதோ என்னன்னு தெரியல. ஸோ அந்த டைம்ல இளையராஜா தடுத்து அவங்க தேட்டருக்கு இருந்தப்ப தேவேந்திரன் உள்ள வந்திருக்காரா. ஸோ அவர் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டா என்ன அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. ஸோ அதனால தேவேந்திரனை கூப்பிடுறாங்க. படம் வந்து வேதம் புதிது அப்படின்ற படம். சத்யராஜ் நடித்த படம். அந்த படம் நிறைய பேருக்கு தெரியும். ஆனா அந்த படத்துல வந்த பாடல் வந்து இவர் போட்டதானா அப்படின்றதே ஆச்சரியமா இருக்கும். இந்த கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவான்ற சாங் இருக்குல்ல, அதனடா அற்புதமான சாங்குங்க. அம்சமா இருக்கும் கேளுங்க. கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா. ஒரு ஐயராத்து பொண்ணு ஒரு தேவர் வீட்டு போய் நான் லவ் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் அந்த சீனு. ஸோ அதுல அந்த பாட்டுல வந்து அந்த மந்திரங்களும் கூட வரும். சம்பவம் மந்திரங்கள் வரும், ஸ்லோகங்கள் வரும். ஒரு காதல் சாங்ல அப்படியே வந்துட்டு அப்படியே பாட்டுக்கு மாறிடுவாருன்றதுக்கு ரொம்ப அருமையா அற்புதமா போட்டுப்பாரு தேவேந்திரன். அவருக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதுவுமே பெரிய படம் தான் அவருக்கு. பாரதிராஜா பட் வைரமுத்து இவங்க கூட ஒரு காம்பினேஷன்ல ஒரு நல்ல படம் அப்படின்னு போகும்போது இதுக்கு வந்து அவர் ரொம்ப மெனக்கெட்டு இந்த பாட்டு போட்டுருப்பாரு. அதுல இந்த பாடல் சித்ராமா வாய்ஸ்ல சூப்பரா இருக்கும். புத்தம்புது ஓலை வரும் இந்த பூவுக்கு ஒரு மாலை வரும் அப்படின்னு ஒரு அருமையான சாங், அற்புதமான பாட்டு. படத்துல எல்லா பாட்டுமே நல்ல பாட்டு தான். அதுவும் மனோ
அருமையான பாட்டுங்க. மந்திரம் சொன்னேன் வந்து விடு. பாட்டு பூராமே ரொம்ப அற்புதமான பாட்டு. ஆனா இதுல என்ன இதுன்னா, அதுக்கு அப்புறமா வந்து அவங்க 2 பேரும் யூஸ் பண்ணிக்கிறவே இல்ல. அது என்ன காரணம்னு தெரியல. பாரதிராஜாவும் சரி, வைரமுத்தும் சரி, திருப்பி தேவேந்திரனை கூப்பிடல. ஒருவேளை படம் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னாலயா? ஆனா அந்த படம் வந்து நல்ல பேர் வாங்கி சத்யராஜுக்கு வந்து அவருடைய கேரியர்ல ஒரு சிறந்த படம். பாலுத்தேவரா வருவாரு. சிறந்த படம். தமிழ்நாடு அரசு சிறந்த விருதுலாம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த படத்துக்கு. பட் ஆனா அதுக்கப்புறமா அவர் வந்து அந்த ஒரு படம் தோல்வி படம் அப்படிங்கிறனால என்னவோ தெரியல, தேவேந்திரன் அவங்க அப்புறம் கூப்பிடல. 3வதா நம்ம பார்க்க போற படம் ஆண்களை நம்பாதே. நம்ம அப்போ ஒரு புதுமுக இயக்குனர் தான் அலெக்ஸ் பாண்டியன்றவர். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். பாண்டியன், சாரா, இவங்க செந்தில், இப்படி நிறைய 4 ஃப்ரெண்டுகள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி படம் ஆண்களை நம்பாதேன்ற படம். இந்த படத்துலயும் பாட்டு புறாமே சூப்பரா இருக்கும். அது குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா இந்த பாடல் யேசுதாஸ் அவர்கள் போட்ட பாடல் காதல் காயங்களே நீங்கள் ஆறுங்களே, ரொம்ப அருமையா இருக்கும். கேட்டு பாருங்க. காதல் காயங்களே நீங்கள் ஆறுங்களே. அடுத்த இதுல ஒரு டூயட் எஸ்பிபியும் ஜானகிமாவும். பாட்டு தோப்புல பாட்டு கேட்டேனே, சூப்பரா இருக்கும் இந்த பாட்டம். ஹைஸ்பீட்ல நல்லா போட்டிருப்பாரு இந்த பாட்டு. பட் ஆனா அந்த படம் கொஞ்சம் ஸ்லோவா தான் போச்சு. படம் நல்ல பேர் வாங்கிச்சு, படம் ஸ்லோவா தான் போச்சு. ஸோ அதனால இந்த படத்துல அதனால பாட்டு நல்ல ஹிட். இந்த படத்துல இப்போ வரைக்கும் இந்த பாடலாம் நல்ல ஹிட்டான பாட்டு தான். நம்மளுமே இளையராஜா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இல்ல தேவாவா நினைச்சுட்டு இருந்தோம் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்பெல்லாம் தேவாலாம் அந்த அளவுக்கு வரல. ஃபுல்லா இளையராஜா தான். எதை கேட்டாலும் இளையராஜா அந்த மாதிரி வேற ஒரு காலகட்டம். அடுத்த படம் 1988ல புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் நடிச்சு, கேப்டன் விஜயகாந்த் நடிச்சு ஒரு சிறந்த படம். அந்த படத்துக்கு ஒரு விஷயம் வச்சிருக்காரு. படத்துக்கு பேர் வந்து உழைத்து வாழ வேண்டும். அதுவும் மதர்லாண்ட் பிக்சர்ஸ் தான் நினைக்கிறேன். பாட்டு கூட சூப்பரா இருக்கும். ராதியாவும் அவர் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல விஜயகாந்தோட பிராண்டர், அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமி என்ன பூமி இது ஏழை பூமி. அவருடைய அந்த ஒரு தத்துவ பாட்டு ஒண்ணு இருக்கும் படத்துல. அந்த மாதிரியே இந்த பாட்டை போட்டிருப்பாரு. சூப்பரா இருக்கும் பாருங்க. சாமி என்ன சாமி அது கோழை சாமி. அதே மாதிரி இதுல யேசுதாஸ் பாடின பாட்டு வாங்கி வந்தே ஒரு வாழை மரம். அருமையான சாங். வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம், வந்த பின்னே அது தாழை மரம், அந்த பாட்டு. அப்புறம் எஸ்பிபிக்கு ஒரு அருமையான சாங்ஸ் கொடுத்துருப்பாரு. வெண்ணிலவை முதல் நாள் இரவில் படைத்தான், வெண்ணிலவை மறுநாள் பகலில் படைத்தான், அருமையான பாட்டு. சூப்பர். வெண்ணிலவை முதல் நாள் இரவில் படைத்தான், வெண்ணிலவை இருக்கும் பாட்டு. இந்த படத்துல பாட்டு புறாமே நல்லா இருந்துச்சு. பட் ஆனா அடுத்து பழைய வடிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. பிரபு விஜயகாந்த் நடிச்சு ஒரு சுந்தரராஜன் இயக்கிய படம் காலை மீன் மாலை மீன் படம். ராதியா இருப்பாங்க, அம்பியா இருப்பாங்க, நிறைய நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல வந்து சுந்தரராஜன் அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு தேவேந்திரனுக்கு. தேவேந்திரன் போட்ட பாட்டுல இந்த படத்துல பாட்டு பூராமே நல்லா இருக்கும். அதுல இந்த குறிப்பிட்ட ஒரு பாட்டு மட்டும் தான் நான் ரொம்ப அருமையா சொல்லுவேன். ஜானகி அம்மாவும் எஸ்பிபியும் சேர்ந்து பாடின ஒரு லவ் சாங், குயிலோசை. அற்புதமா இருக்கும் இந்த பாட்டுக்காண்டி நான் சின்ன பையிலே அந்த படத்தை 2-3 தடவை பார்த்ததா எனக்கு ஒரு ஞாபகம். பாட்டு ரொம்ப அருமையான பாட்டு. நாளும் கேட்டால் உந்தேகம் வாடுமோ காதல். அடுத்த படம் புதிய தென்றல். இதுல ஒரு 2 சாங். இது வந்து 91ல வந்த படம். இதுல வந்து ரமேஷ் அரவிந்தும் சிவரஞ்சனி நடிச்சிருப்பாங்க. இதுல உள்ள பாட்டு பாருங்க. இதுதான் நான் முதலே சொன்னேன். நான் இந்த பாட்டு வந்து அவர் தான் போட்டிருப்பாரு இளையராஜா அப்படின்ட்டு. தென்றலிலே மிதந்து வரும் தேவமங்கை வாழ்க அப்படின்ற பாட்டு. தென்றலிலே மிதந்து வந்த தேவமங்கை வாழ்க. இதுல இந்த பறவைகளே பறவைகளே நில்லுங்கள் நிசி வாய்ஸ் ஒரு சூப்பர் சாங் ஒன்று இருக்கு, கேளுங்க. பறவைகளே பறவைகளே நில்லுங்கள். ஸோ இப்படி அருமையான பல படங்கள் இசையமைத்த திரு தேவேந்திரன் அவர்கள். அப்புறம் தெலுங்குலையுமே அஜித் நடித்த முதல் படமான பிரேம புஸ்தகம், அந்த படம் ரிலீஸ் ஆகலன்னு நினைக்கிறேன். பட் அந்த படத்துலையுமே அவர் தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி பல படங்களுக்கு அவர் மியூசிக் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமும் சில படங்கள் 1-2 படங்கள் பண்ணாரு. பட் பெரிய அளவில் வெற்றி கொடுக்கலையா, இல்லை வெற்றியாளர்கள் இவரை பயன்படுத்தலையான்னு தெரியல. அதாவது ஒரு வாய்ப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்தடுத்து அவங்க பயன்படுத்தணும், கூப்பிடணும், அடுத்தடுத்து வாய்ப்பு கொடுக்கணும். கொடுத்தா தான் அவங்க வந்து அவங்க மேலே மெருகேற்றி போய்கிட்டே இருக்க முடியும். பட் ஆனால் ஒரு படம் அவங்க நல்ல பாட்டு தான், நெய்மாருங்க வேதம் புரியுது பாட்டை பார்த்துக்கிட்டீங்கன்னா அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ அற்புதமான சாங்ஸ். இன்னும் 2 படங்களுக்கு அவர் வாய்ப்பு கொடுத்துருந்தாருன்னா, ஒரு பாரதிராஜாவோ சுந்தரராஜன் அவர்களோ திருப்பி அவங்கள பயன்படுத்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா பாட்டு கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் இன்னும் நல்ல பேர் வாங்கியிருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. பட் ஆனால் அதை திரையுலகம் சரியாக யூஸ் பண்ணிக்கல. நம்மளுமே அதை ரசிகர்களுக்கு என்னங்க தெரியும், அந்த காலகட்டம் அப்படி காலகட்டம், யாரை பாட்டு போட்டாலும் அவர் தான் அப்படின்ற மாதிரி. இது என்ன செய்யறது, எம்எஸ்வி டயத்துல வி குமார் போட்ட பாட்டு கூட அவர் தான் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இது ஒரு காலகட்டம். ஸோ ஆனால்
மறக்க முடியாத பாடல்கள் மாதிரி தேவேந்திரன் அவர்களே மறக்கக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம யூடியூப்ல போட்டு பார்த்துடலாம், யார் இது, என்ன பாட்டு, என்ன மியூசிக், இது யாரோட பாட்டு அப்படின்றது. ஆனா அப்பா அப்படி கிடையாது. எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. பேப்பர்ல வர்றது தான், அதை பார்க்கறது தான். மற்றபடிக்கு பூராமே வானொலியில கேட்கறது தான், ரேடியோல கேட்கறது, எங்கேயாவது கல்யாண ஃபங்க்ஷன்ல பாட்டு போட்டா கேட்கறது, அந்த மாதிரி கேட்கறது தான். ஸோ அதனால எங்களுக்கு அது வந்து இன்னென்ன இசையமைப்பாளர்னு பிரிச்சு பார்க்க தெரியாது. ஏதோ ஒரு சிலருக்கு தான் தெரியும். அப்படி பார்க்கும்போது இந்த இசையமைப்பாளர் வரிசையில தேவேந்திரன் ஒரு அற்புதமான ஒரு இசையமைப்பாளர், நல்ல ஒரு மியூசிக் டைரக்டர், அருமையான பாடல்கள் கொடுத்தவர். தமிழ் துறையில இருக்கிற வரைக்கும் அவரை மறந்துடக்கூடாது அப்படின்றது என்னுடைய சின்ன விருப்பம். ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த படத்தில் நான் நிறைய பாடல்களை மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன், நிறைய படங்களை மிஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அவர் நிறைய படத்துக்கு போட்டிருக்காரு. ஸோ அந்த மாதிரி படங்கள் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்றது கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அவர் போட்ட பாட்டுகள்ல மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். மீண்டும் மறந்து போன இசையமைப்பாளர்கள் பாடல்கள் பற்றி நம்ம பார்க்கலாம்.